பிரியமானவர்களே, சரீர பிரகாரமான காயங்கள், பல காயங்களை ஆண்டவர் இன்றைக்கு கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். அதை மாத்திரமில்லை, ஆனால் ஆண்டவர் இந்த மன ரீதியான காயங்கள் பலவற்றை கட்டுவேன் என்று இன்றைக்கு நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற தேவனை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சரீர பிரகாரமான காயங்கள், பல காயங்களை ஆண்டவர் இன்றைக்கு கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். அதை மாத்திரமில்லை, ஆனால் ஆண்டவர் இந்த மன ரீதியான காயங்கள் பலவற்றை கட்டுவேன் என்று இன்றைக்கு நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற தேவனை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆறுதல் மனுஷனாலே கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை இன்றைக்கு நமக்கும் நம் வீட்டிற்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக பார்க்கும்பொழுது, உன்னை தள்ளுண்டவன் என்று எல்லாரும் பேரிட்டாங்க, உன்னை தள்ளி வச்சுட்டாங்க, நீ பாவி, உனக்கு வேணும் இது, உன் வீட்டுக்கு இது வேணும், உன் குடும்பத்துக்கு இது வேணும், நீ ஆடின, அப்படியெல்லாம் சொல்லி நம்மை புண்படுத்துகின்ற, காயப்படுத்துகின்ற மக்கள் பேச்சிலே இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகின்றவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவரிடத்திலே நம்முடைய காயங்களை எடுத்து செல்வோம். பிரியமானவர்களே, எனக்கு கீமோதெரப்பி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 2வது சிட்டிங் 3வது சிட்டிங் நடுவில் ரொம்ப வலி, எனக்கு ஒரு சூசைடல் டெண்டன்சி வந்துடுச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நான் படுத்திருந்து நான் கத்தி என்னை சாகடிச்சிருங்களேன், எனக்கு விட்டுருங்களேன் என்ன அப்படின்னு சொல்லி நான் கதறும் பொழுது ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த நர்ஸ் என்ன சொன்னாங்க, என் தலைமாட்டில் பைபிள் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சுகம் கொடுக்குறவர் உங்கள் கூடவே இருக்காரேன்னு. நான் கேட்டேன், என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. அப்போ பைபிள் காண்பிச்சு, நீங்கள் ஆண்டவர் ஏசப்பா கிட்ட நீங்கள் ஜெபியுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இத்தனைக்கும் நான் விசுவாசியாக இருந்தும் அந்த நேரத்தில் அவ்விசுவாசம் என்னை பற்றி கொண்டபடினாலே நான் கதற ஆரம்பித்து விட்டேன். காயங்கள் மேற்புறம் மாத்திரம் இல்லை, உட்புறமும் மன காயங்கள் நிறைய ஆயிடுச்சு. எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி அப்படி என்று சொல்லி, என் குடும்பத்தை இனிமேல் நான் யார் பார்ப்பது என்று சொல்லி. பிரியமானவர்களே, 2007ஆம் வருஷத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமாய் கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி என் காயங்களை ஆற்றி இன்றைக்கு உங்களோடு கூட இந்த காட் மார்னிங்கை நான் கொடுக்கக்கூடிய பலத்தையும் சுகத்தையும் வழியையும் கொடுத்திருக்கிற தேவன், என்னை கைவிடாது இருக்கிற தேவன் உங்களை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, எல்லாரும் தள்ளுண்டவன் என்று சொன்னாங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு அரவணைத்து கொண்டார். இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இருந்து ஜெபிக்கின்றவர்கள் ஆண்டவரே, எவ்வளவு காயங்கள் பட்டிருந்தாலும், எவ்வளவு ஆண்டவரே சுகவீனப்பட்டிருந்து தள்ளுண்டவன் என்று சொன்னாலும், ஆண்டவர் நீர் அணைத்து கொண்டு அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.